ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆட்டோகேடில் லென்த்தன் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இந்த டூலை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த லென்த்தன் டூல் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு டைமென்ஷனை கொடுத்து ஒரு லைனை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும், அதே டைமென்ஷனுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் இந்த லென்த்தன் டூல் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இது வந்து டைமென்ஷன் வைஸ் ஒரு லென்த்து மெஷர்மெண்ட்டும் நம்ம இதனால கொடுக்க முடியும். ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஒரு பர்சன்டேஜ் வைஸும் இதை கொடுத்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து ஒரு 100 mm ஒரு லைனும் ஒரு 100 mm ரேடியஸில் ஒரு அதாவது 100 mm ரேடியஸில் ஒரு ஆர்க்கும் நான் வந்து இப்போ வரைஞ்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லென்த்தன் ஆப்ஷன் வந்து நம்ம இங்கே மேலே மாடிஃபைலேயே ஒரு ஆப்ஷனாக நம்ம கொடுத்துருக்கோம். இல்லை அப்படின்னா நம்ம கமாண்ட்லேயே நம்ம வந்து லென்த்தனை என்ட்ரு பண்ணியும் நமக்கு போய்க்கலாம். மாடிஃபையில் போய்ட்டு லென்த்தன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து அதில் வந்து டெல்டா, ப்ரெசண்ட், டோட்டல், டைனமிக் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் காட்டுது. ஸோ நம்ம வந்து டெல்டா அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னங்கிறத பார்க்கலாம். டெல்டா அப்படின்னா இருக்கிற ஆப்ஜெக்டில் எவ்வளோ மெஷர்மெண்ட் வந்து நமக்கு வந்து, அதாவது எவ்வளோ டைமென்ஷன் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த டெல்டா. ஸோ இப்போது இந்த லைன் பார்த்திங்கன்னா நம்ம 100 mmக்கு நான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ வந்து இதுலேருந்து நான் ஒரு 30 mm நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டை நான் இங்கே கொடுக்கணும். அதாவது 30 mm கொடுத்தோன்னா நமக்கு ஓவராலாக 130 ஒரு லைன் கிடைக்கும் கண்டினியூவாக. ஸோ 30 என்று கொடுத்துட்டேன். இப்போ வந்து எந்த ஆப்ஜெக்ட்னு நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம மவுஸை வந்து நம்ம எந்த சைடு வைக்கிறோமோ, ரைட் சைடு வச்சோம்னா ரைட் சைடு நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும், லெஃப்ட் சைடு வச்சோம்னா லெஃப்ட் சைடு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ லெஃப்ட் சைடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. இப்போது நமக்கு லெஃப்ட் சைடு வந்து நமக்கு 30 mm எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. சேம் ரைட் சைடு கொண்டு போனால் நமக்கு ரைட் சைடும் நமக்கு சேம் அதே 30 mm எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ 100, 30 + 30 160 நமக்கு ஒரு லைன் வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கரண்ட் லென்த்து நமக்கு 160 வருது. ஸோ டெல்டா ஆப்ஷனு, அதாவது எவ்வளோ எம்எம் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்குறது தான் இந்த டெல்டா ஆப்ஷனு. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ் இருக்கும். பர்சன்டேஜ் அப்படின்னா இருக்கிற லைன்லேருந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா ரெடியூஸ் பண்ணணுமா ரெண்டுமே கொடுக்க முடியும். இப்போ நம்ம பர்சன்டேஜ் ஆப்ஷன் கொடுத்தோன்னா இப்போது எனக்கு இது வந்து 100%க்கு எனக்கு ஒரு ஆர்க் இருக்குது. சப்போஸ் இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து 120 கொடுக்கணும். அதாவது 20% எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா 120 கொடுக்கணும். சப்போஸ் ரெடியூஸ் பண்ணணும்னா, அதாவது 20% ரெடியூஸ் பண்ணணும்னா நான் 18 கொடுத்தா போதும். பேலன்ஸில் 80 மட்டும் எனக்கு கிடைக்கும். 20% வந்து ரெடியூஸ் ஆகிரும். அதாவது கரண்டில் இருக்க ட்ராயிங்கில் 20% நமக்கு எரேஸ் ஆகிரும். இப்படி தான் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம வந்து 100 mmக்கு ஒரு ட்ராயிங் போட்டிருக்கோம். ஸோ இதையே வந்து நம்ம 80 mm மாற்றலாம். அப்படின்னா இப்போ பர்சன்டேஜ் வந்து 18 கொடுக்குறேன். 18 கொடுத்தோன்னா 100 mm உள்ளது நமக்கு 80 மாறிடும். அவ்வளோதான். அது வந்து இப்போ எந்த சைடு ரெடியூஸ் ஆகணும் அப்படிங்கிறதையும் நமக்கு அதே மாதிரி தான். லெஃப்ட்டில் மவுஸ் வந்து லெஃப்ட்டில் கொண்டு போனால் லெஃப்ட்டில் நமக்கு ரெடியூஸ் ஆகும், ரைட்டில் கொண்டு போனால் ரைட்டில் ரெடியூஸ் ஆகும். ஸோ லெஃப்ட்டில் 20, ரைட்டில் 20 நம்ம ரேஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்குது 60. ஸோ அதை நம்ம ஒரு வெரிஃபை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து கரண்ட் லென்த்து 64 64 அப்படின்னா ரைட் சைடு கொடுக்கும்போது நமக்கு 20%, அதாவது 100லேருந்து 20% 20 மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் நமக்கு 80 ரேஞ்சு. 80லேருந்து நமக்கு வந்து -20% கொடுத்தோம். 25% கொடுக்கும்போது நமக்கு 64 கிடச்சிது. ஸோ இப்போ 18 இருக்குது. என்ட்ரு கொடுத்துட்டோம். என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சைடு மட்டுமே நம்ம 20% கொடுக்கலாம். இப்போது 100ல் 20% மட்டும் நான் ரேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு 80 கிடச்சிருச்சு. சேம் அதே தான் ஆர்க்குக்கும் நீங்கள் 80%. இந்த ஆர்க்கில் எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அங்கே வந்து 20% நமக்கு எரேஸ் ஆகிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் டெலீட் ஆகிட்டே இருக்கும்.
ஆர்க்குக்கும் அதே தான், லைனுக்கும் அதே தான். பர்சன்டேஜ் வைஸ் கொடுத்தாலும் சரி, நீங்கள் மெஷர்மெண்ட் வைஸ் கொடுத்தாலும் சரி, எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்ததை பார்த்தீங்கன்னா டோட்டல் அப்படின்னா, அதாவது இப்போது இது வந்து எனக்கு வந்து இந்த லைன் பார்த்தீங்கன்னா எனக்கு 100 mm. இப்போ வந்து எனக்கு 60 போதும், பேலன்ஸ் எவ்வளோ தான் டெலிட் பண்ணிடலாம் அப்படின்னா, நம்ம இதில் வந்து 16 மட்டும் கொடுக்கணும். எனக்கு வந்து எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட்டோ அதை மட்டும் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ரேண்டமாக அதாவது இன்ஃபினிட்டியாக ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு 100 mm ரெக்குவயர்னா 100 mm மட்டும் அதெல்லாம் என்ட்ரு பண்ணணும். சப்போஸ் 50 ரெக்குவயர்னா 50 மட்டும் அதில் என்ட்ரு பண்ணணும். டோட்டல் லென்த், அதாவது டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ வந்து இது 100 mm இருக்குது. இதை வந்து நம்ம 70 மாற்ற போகிறோம். 70 மாற்றும் போது, அதாவது ஓவரால் லைனில் நான் வந்து அது எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 70 mm போதும், லைன் வந்து எனக்கு 70 mm லென்த்து போதும் அப்படிங்கையில் இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சைடு வச்சாலும் அந்த சைடு நமக்கு டெலிட் ஆகிடும். ரைட் சைடு வச்சோம்னா ரைட் சைடு 30 mm டெலிட் ஆகிரும். லெஃப்ட் சைடு வச்சோம்னா லெஃப்ட் சைடு நமக்கு டெலிட் ஆகிரும். 70 தான் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே நமக்கு எதுவுமே காட்டாது. சர்க்கிளுக்கும் அதே மாதிரி தான். நம்ம வந்து எவ்வளோ டோட்டலாக கொடுக்குறோமோ அந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு பாக்கி எல்லாம் டெலிட் ஆகிரும். ஸோ இப்படி தான் அந்த டோட்டல் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபோர்த் ஒரு ஆப்ஷன் இருக்குது, டைனாமிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம லென்த் அண்ட் டூலே வந்து ஃபோர்த் ஆப்ஷனாக வந்து நம்ம டைனாமிக் இருக்குது. டைனாமிக் அப்படின்னா, மெஷர்மெண்ட் கொடுக்காம நம்ம வந்து ஒரு மேனுவலாக ஒரு ஆப்ஜெக்டில் அந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகிறது தான் வந்து இந்த டைனாமிக் ஆப்ஷனு. ஸோ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம லெஃப்ட் சைடு வச்சோம்னா லெஃப்ட் சைடு லைன் வந்து நமக்கு மேனுவலாக எக்ஸ்டெண்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். மவுஸ் கொண்டு போகிற வரையும், நம்ம அடுத்த எண்டு பாயிண்ட்டு கொடுக்குற வரையும் லைன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு தான் இந்த டைனாமிக் யூஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா டைனாமிக் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு ரைட் சைடு கொடுத்தேன் அப்படின்னா ரைட் சைடு போயிட்டே இருக்கும். ஸ்டார்டிங் எண்டு கொடுத்து நம்ம எண்டு பாயிண்ட் கொடுக்குறவரை அது போயிட்டே இருக்கும். சேம் அதே தான் இப்போ வந்து நான் ஆர்க்லேயும் வந்து டைனாமிக் ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ஆர்க்குமே வந்து நமக்கு லைன் மாதிரி நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டுருக்கு. உண்மையிலே வந்து இந்த லென்த் ஆப்ஷன் வந்து ஆட்டோகேடில் ரொம்ப யூஸாகவே இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.